ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இன்னமும் நிறைய எபிசோட்ஸை போட முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே இப்போ அங்கே எல்லாருமே ஒத்துக்கினாங்க. இப்போ நம்ம மினாட்டோ அவன் லெஜெண்டரியான ஆளுங்களுக்கே ஒரு டிசைப்பிளாக இருக்கான். ஆனால் இன்னமும் மினாட்டோவால் அங்கே நம்ப முடியல. மினாட்டோ அங்கே கேட்குறான், ஆமாம் நீங்கள் என்னோட பாடியை ஒன்றும் டேக் ஓவர் பண்ணலையா? நாங்களும் அதை பற்றி யோசித்தோம். இத்தனைக்கும் எங்களுக்கு இடையிலேயே சண்டை வந்து ஆரம்பிச்சது. என்னது, எனக்காக நீங்கள் சண்டை போட்டிங்களா? ஆமாம், இந்த மாதிரி உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்டிங்கில் யோசித்தோம். ஆனால் இப்போ எல்லாமே மாறிச்சு. ஏன்னா நாங்கள் உன்னோட பாடியை எங்களோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இப்போ ஒன்றும் நாங்கள் அப்படி பண்ண போதில்லை. அதுக்கு பதிலாக ட்ரைனிங்கை நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா அதனால எங்களுக்கு இன்னமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா உனக்கே ஞாபகம் இருக்கா, அந்த பாய்சனஸான எஸ் ரேங்க் ஹண்டர் அவனை நீ தோக்கடிக்கும் போது உங்களோட எல்லா டெக்னிக்கையும் அப்படியே ரெப்ளிகா பண்ண. அதுவும் ஒன்றும் இல்லை, எங்கள் எல்லாரோட டெக்னிக்கையும் அப்படியே நீ காப்பி பண்ண. நீ பண்ண டெக்னிக் எங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இருந்தாலும் வெறும் ஒரு அப்சர்வேஷனை வச்சு எங்களோட டெக்னிக்கை அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருக்க. மினாட்டோ, அதுலேயும் உனக்கு தெரியலையா நீ எந்த அளவுக்கு ரொம்ப கிரேட்டாக இருக்குன்னு? இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உனக்கு. அட, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற இந்த க்ரஸ்ட் நத்திங்னஸ் அதனாலேயா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மினாட்டோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்குள்ளதான் உண்மையிலேயே திறமை வந்து ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா மினாட்டோ, நீ ரொம்ப வேகமாக எல்லாத்தையுமே கற்றுக்கிற. மற்ற ஃபவுண்டர்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் மினாட்டோ. இப்படின்னு அங்கே ஹினோக்கி சொல்லிருக்காரு. இந்த விஷயத்த மினாட்டோ கேட்கும் போது ஏன் தெரியல மினாட்டோவோட கண்லேருந்தும் அப்படியே கண்ணீரை ஊத்துது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம மினாட்டோவை பார்த்த ஒருத்தங்களும் தம்பி எனக்கு தெரிஞ்சு உனக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்டார்டிங்ல நம்ம மினாட்டோ முக்குனா ஆனா அப்படி இருந்தோம் அந்த வீல் வந்து நகர மாதிரியே இல்லை. எல்லாருமே ரொம்ப கேலி செஞ்சாங்க, இவெல்லாம் எதுக்கு ஹண்டர் எக்ஸாமுக்கு வரணும்னு. அங்க ஒண்டி விஷயம் நிக்கல, நம்மளால பயங்கரமா புலி செஞ்சாங்க. இவனை மாதிரி ஒரு குப்பெல்லாம் எதுக்கு நம்ம அகாடமிக்கு வந்து தொலைதோ. இவன் நம்ம ஹீரோவை சும்மா கூட விட மாட்டாங்க, அவனோட போனை போடுங்குது. நம்ம மினாட்டோ அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய லூசரா இருந்தான். இத்தனைக்கும் நம்ம ஹீரோ உட்காரும் போதே வேணும்ட்டே அங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ ஃபெயில் ஆயிட்டோம், அகாடமிக்கு வரத நிறுத்தவே இல்லையா, மரியாதையா ஓடி போயிட. ஏன் இத்தனைக்கும் நம்ம மினாட்டோவோட பேரை கூட கேட்கணும் அப்படின்னு கூட தோணல. அவனோட பேரெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? அந்த நாய் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு தான் கிளாஸ் முழுக்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பவர் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் மிடோரி அவர் எங்க அம்மா கிட்ட பார்த்து பேசினாரு, எனக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லெஜெண்டரியான அவேக்கனர் இந்த ஹினோக்கி மத்தவங்க எல்லாரும் முதல் முறையா ஒரு 2-3 பேர் என்னோட டேலண்ட்டை பத்தி பேசினாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஆனந்த கண்ணீரா என் கண்லேருந்து வருது. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரூலி என்னோட வாழ்க்கையில நடந்ததே இல்லை. இதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் யார் யோசிச்சா லெஜன்ஸா இருக்கிற அந்த அவேக்னஸ் அவங்களே தனிப்பட்ட முறையில என்னை டிசைப்பிளா மதிச்சு எனக்கு ட்ரைனிங்கை கொடுக்க போறாங்க. அங்க மினாட்டோ இப்படி அழுவும் போது ஹினோக்கியும் அவங்க சொல்றாரு, ஹேய் இதுக்கெல்லாம் அழுவ, நீ அழுவேனா? ஏன்னா நாங்க இருக்கோம், எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம். எஸ்பெஷலாக நீ தூங்கும் போது நம்மளோட ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அதாவது உள்ளே இருக்கிற டைமென்ஷனில் நம்ம ட்ரைனிங்கை பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் கொடுக்குற இந்த ட்ரைனிங் இது வந்து சாதனமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காத, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற அந்த ட்ரைனிங்கு அது கண்டிப்பாக 100 மணி நேரத்துக்கு தகுதி உள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் அந்த ஆன்டி ப்ராஃபஸி யூனிட் உங்கள் கூட நீ ட்ரைனிங்கை பண்ணுவ. நைட்டு தூங்கும் போது எங்கள் கூட நீ ட்ரைனிங்கை பண்ணுவ. அதனால நல்லா யோசிக்கோ, இதுக்கு மேலே உன்னால் நிம்மதியாகவே தூங்க முடியாது. அதனால உன்னை தயாராக்கிக்கோ, நீ ஒரு லெஜெண்டரியான ஆளா மாற போற. அதுக்கு நீ தயாரா மினாட்டோ? கண்டிப்பா நான் வந்து தயாரா இருக்கேன், நான் உங்களை நம்புறேன். அப்புறம் அப்படியே காலையில ஆகுது. அங்க ட்ரைனிங்க பண்ணானா என்ன நம்மளுக்கு தெரியல. அண்ணடா மூஞ்சி கழுவும் போது நம்மளா அங்க கொட்டாய் விட்டுனே வரான். குட் மார்னிங் ஹானடா. ஆமா என்னடா ஆச்சு, ஒரே தூக்கமா உனக்கு இருக்கு? அதுவா நைட்டு சரியான தூக்கம் இல்ல, அதான். மினாட்டோ எனக்கு வந்து புரியுது, அதாவது இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் நாள்ல, அதனால உனக்கு பழக்கமாகலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கால, அவனோட உடம்பு முழுக்க ஒரு பயங்கரமான ஆறா அப்படியே பரவின்னு இருக்கு. பார்த்தோன்னே என்னது அது அப்படின்னு டெஸ்ட் பண்ணோன்னு பயங்கர வேகமாக ஒரு கிக் அடிக்கிறாரு. ஆனால் மினாட்டோவை பாருங்க, அங்கே துப்புரன் பேர்ல குனிறான், அதுலேயே ஆளு தப்பிச்சிடறான். காலையிலேயே என்கிட்ட வம்பி இழுக்கிறது சரிதானா? ஏன்னா எனக்கே இன்னமும் தூக்கமாக இருக்கு.
சரி ஏதோ ஒன்று நான் கேஃபட்டீரியாவுக்கு ஃபர்ஸ்ட் போகிறேன். அங்கே பாவம் ஹனடாக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நேற்று தாக்குனதை விட பல மடங்கு ரொம்ப வேகமாக அவன் தாக்கியிருப்பான். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக மினாட்டோவோட மூமெண்ட்டு இந்த அளவுக்கு வேகமாக இருக்கணும்? இதுக்கப்புறம் கேஃபட்டேரியாவோட சீனை காட்டுறாங்க. அங்கே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்கே ஹனடாவும் உட்காந்து சாப்பிட்றாரு. பின்னாடியே நம்ம ஹீரோ கேட்குறான், அம்மா நான் இந்த இடத்துல உட்காலாமா? அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நேத்தே நம்மளால பார்த்தான். அதாங்க ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியாத மாதிரி மஞ்சு போயிட்டாங்க. அதில் சைடில் நின்ன அதே பொண்ணு தான் இவ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அங்கே தெரியுது. ஹேய், நீ வந்து அந்த நியூ கை தானே, அதாவது நேற்று புதுசாக எங்களுக்கு காம்ரேட்னு சொல்லி ஜாயின் பண்ணிய. இது கேட்கும் போது நம்ம ஹீரோவும் மனசுலேயே யோசிக்கிறான், இவ இப்படி சொல்லும் போது இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னை விளக்கம் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பேரை நான் சொல்கிறேன். ஹலோ, என்னோட பேர் கனாகி மினாட்டோ. அப்படியா, நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்க. ஏன்னா எப்படியோ உன்னோட பேரெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்க போதில்ல. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும்னா நீ ஏதாச்சும் பெருசாக எனக்கு பண்ணி காட்டணும். அப்போ நான் ஒண்டி தான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நானே உன்னை டெஸ்ட் பண்ண போகிறேன் என் கூட ட்ரைனிங்கில். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ரொம்பவும் பாஸ்ட்டுக்கு போகுது. 1945க்கு போகுது. அந்த டைமில் தான் புக் ஆஃப் ப்ராஃபஸி அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எங்கே இருந்துச்சுன்னா அண்டார்டிகா காண்டினென்ட்ல தோராயமாக சொன்னால் 3000 மீட்டருக்கும் கீழே இருந்திருக்கு அந்த புக்கு. அதையும் ஒரு பர்சன் அங்கே கண்டுபிடிக்கிறாரு. ஆமாம், என்ன இது புக் ஆஃப் டூமா? இது நான் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன். இந்த புக்கை அவரு தொந்து பார்க்கும் போது ஏதோ யாரோ ஒரு சின்ன பையன் கிறுக்கி வச்ச மாதிரி தான் இருந்துச்சான். ஆனா அந்த புக்கில் ஃபியூச்சருக்கான நிறையவே பதில் இருந்துச்சு. ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 80 இயர்ஸ்ல இதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னென்ன ஆக போகுது, என்ன டிசாஸ்டர் வரப்போகுது, எல்லாத்தையுமே அச்சு பேசுறாம எழுதி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி புக்கு தான் அது. அது எல்லாருமே நம்பவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த புக்கை பத்தி நம்ம மினாட்டோ கிட்ட எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஆளுக்கு அங்க நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது ஒரு சாதாரணமான புக்கு தான். அதுல இருக்க விஷயம் எப்படி நடக்கும் இப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்றான். ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த புக்கை பத்தியே சொல்லிருக்கான். இன்னமும் நம்ம ஆளுக்கு அந்த பொண்ணோட பேரை வந்து தெரியாதா, அதையும் ஆளு கேட்கலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா அவ வந்து சொல்ற மாதிரி இல்ல. இதனால நம்ம ஹீரோவே அங்க கொஷின் மேல கொஷினை கேட்கறான். அம்மா, அந்த புக்குனால அப்படி பெருசா என்னதான் ஆச்சு? நீ என்ன உண்மையிலேயே ஸ்டூபிடா? ஏன்னா அந்த ப்ராஃபஸி புக்கில் போட்டிருக்க ஒரு விஷயமும் அப்படியே அச்சு பிசாம நடந்திருக்கு. அந்த புக்கோட கடைசியில என்ன தெரியுமா போட்டுச்சு, இந்த உலகம் கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுது. என்னது கூடிய சீக்கிரத்தில் அழிய போதா? அப்படின்னா அந்த புக்கில் டோட்டலா எவ்வளோ ப்ராஃபஸி இருந்துச்சு? ஒரு 200 ப்ராஃபஸி. அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க, பூமி அழிஞ்சு போயிடுமா? அட, நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி 200 ப்ராஃபஸில டோட்டலா 180 ப்ராஃபஸியை நாங்கள் தடுத்தாச்சு. அப்படியா? இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஒன்று நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு. அந்த புக்கை எதுக்காக எல்லாருமே இந்த அளவுக்கு நம்புறீங்க? அந்த புக்ல போட்டிருக்க விஷயம் அது என்ன உண்மையிலேயே நடக்குதா என்ன? ஹேய், நீ எதுவுமே தெரியாம பேசின்னு இருக்க. அந்த புக்கை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? அது ஒரு எக்ஸ்ப்ளோரர் தான். அவரோட பேரு பெர்னார்ட் ரசல். அவரு தான் அண்டார்டிகால ரொம்ப கீழே இருக்கிற அந்த ஐஸ்ல அந்த புக்கை கண்டுபிடிச்சாரு. அதை ஓபன் பண்ணும்போது அவரே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல பட்டையா அங்க போட்டுருந்துச்சு. ஹலோ பெர்னார்ட், மார்ச் 17, 1945, டைம் 11:35 AM, சன்னி டே. பெர்னார்ட் ரசல் ஒரு எக்ஸ்ப்ளோரர். அவரு தான் இந்த புக்கை கண்டுபிடிக்க போறாரு. இப்படி நாங்க இவரோட பேரை பட்டையா, அதாவது இவர் எந்த டைமிங்க்கு வந்தாரு, எப்போ வந்தாரு, இவர் எதுக்காக வந்தாரு, இந்த மாதிரி பட்டையா போட்டோன்னே அவரு ரொம்ப பயந்து போயிடறாரு. இப்படி ஒரு ஷாக்காவ இங்கே இந்த எபிசோட முடியுது. அப்பனா என்ன இந்த உலகம் உண்மையிலேயே அழிய போதா? நம்ம ஹீரோ அவனால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமா? எல்லாத்துக்கான பதிலும் கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு தெரியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து என்னால வீடியோஸை போஸ்ட் பண்ண முடியும். லைக் போட்டிருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.